வணக்கம்ங்க. இன்றைக்கி கல்யாண வீட்டிலலாம் வைக்கிற மாதிரி நல்லா மணக்க மணக்க ரசம் எப்படி வைக்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்காக வந்துட்டு மிளகு சீரகத்தை வந்துட்டு நல்லா வறுத்து நுணுக்கி எடுத்துக்கோங்க. அதனோட கொஞ்சமாக பூண்டு வந்துட்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது வரமிளகா, தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லியை போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. புளி ஒரு கோலி குண்டு அளவு வந்துட்டு ஊற வச்சு கரைச்சி தனியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டாக வந்துட்டு புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்தது தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி அரைச்சோம் இல்லைங்களா, அதனோட சேர்த்துட்டு உப்பு, மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நல்லா வந்துட்டு கை விட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா வந்துட்டு அதனோட மிக்ஸ் ஆகணுங்க. அடுத்தது தேவையான அளவு நல்லா வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா எத்தனை பேருக்கு தேவையோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி அளவாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ருசியாக இருக்கும். அடுத்தது கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. தாளிப்படகத்தை போட்டுக்கோங்க. தாளிப்படகம் போட்டிங்கன்னா ரசம் நல்லா வந்துட்டு வாசனையாக இருக்குங்க. அடுத்ததாக வந்துட்டு ஒரு வரமிளகாவை போட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் ஒரு வரமிளகாவை போட்டுக்கோங்க. அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையே போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நீங்கள் வந்துட்டு மிளகாயை நல்லா கருக வறுத்துக்கோங்க. அப்போ தான் ரசத்தில் வந்துட்டு டேஸ்ட் இருக்குங்க. அடுத்ததாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு நல்லா வந்துட்டு வணங்கணுங்க. அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மிளகு, சீரகம், பூண்டு இதனோடு சேர்த்திக்கோங்க. நல்லா வந்துட்டு கருகாமல் வந்துட்டு நல்லா வந்துட்டு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு நல்லா வணங்கி வரப்போ வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய கரைசலை வந்துட்டு இதனோட சேர்த்திக்கோங்க. நல்லா வந்துட்டு ரசம் வாசனையாக இருக்குங்க. அடுத்தது கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை மேலாக்க தூவி விட்டுக்கோங்க. கொதிக்கக்கூடாதுங்க. ரசம் எப்பயுமே கொதிச்சிங்கன்னா டேஸ்ட் வராது. நுரை தள்ள ஆரம்பித்தாவே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரசத்தை வந்துட்டு இறக்கிக்கணுங்க. ஏன்னா வந்துட்டு ரசம் கொதிக்க ஆரம்பித்தா வச்சுக்கோங்களேன் ருசி இருக்காது. அடுத்ததாக வேறு ஒரு இதில் வந்துட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் பரிமாறிக்கோங்க. நல்லா வந்துட்டு சுட சுட நம்ம கல்யாண வீட்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு.